இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அப்பர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அவங்களெல்லாம் பத்தி வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்கும்ல. அது மாதிரி வந்து எக்ஸாம்ல வந்து கேட்குற மாதிரி இருக்கிற 30 இம்பார்ட்டன்டான கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்டவர். மருள் நீக்கியார் அப்படின்னு வந்து யாரை அழைப்பாங்க அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். அடுத்தது, திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் சேர்ந்த பின்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சமண சமயத்துல போய் சேர்ந்த பிறகு திருநாவுக்கரசர் வந்து எந்த மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படின்னா வந்து தர்மசேனர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். சமண சமயம் தர்மசேனர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். மருள் நீக்கியார் எக்கோயிலில் இறைவனால் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மருள் நீக்கியார் வந்து எந்த கோயில்ல போன பிறகு வந்து இறைவனால வந்து அந்த மாதிரி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா வந்து திருநாவுக்கரசு என்று அழைக்கப்பட்ட கோயில் வந்து திருவிரட்டான திருக்கோயில். அந்த கோயில்ல தான் வந்து மருள் நீக்கியார் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனால வந்து அழைக்கப்பட்டாங்க. திருநாவுக்கரசை துன்புறுத்திய மன்னர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த மன்னனால வந்து திருநாவுக்கரசு துன்புறுத்தப்பட்டார் அப்படின்னா வந்து பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்ற மன்னனால வந்து துன்புறுத்தப்பட்டாங்க. திருநாவுக்கரசர் தாண்டகம் என பா அமைப்பினை தம் பாடல்களில் திறம்பட ஆண்டதால் எந்த பட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. தாண்டகத்தை வந்து திறம்பட ஆண்டதால வந்து எந்த பட்டம் வந்து திருநாவுக்கரசருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து தாண்டக வேந்தர். தாண்டகத்தை ஆண்டதுனால தாண்டக வேண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்கு திருநாவுக்கரசர் அவங்கள பத்தினது. எல்லாத்தையும் வந்து வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க, மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சமண சமயத்துல சேர்ந்த பிறகு என்ன மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படின்னா வந்து தர்மசேனர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. எந்த கோயில்ல வந்து இவர் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு அழைக்கப்பட்டாரு அப்படின்னா வந்து திருவிரட்டான திருக்கோயில்ல வந்து அழைக்கப்பட்டாரு. திருநாவுக்கரசரை வந்து யார் வந்து துன்புறுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சேரல் இரும்பொறை தான் வந்து துன்புறுத்தினாரு. தாண்டகத்தை வந்து பாடினால அவர் என்ன வர அழைக்கப்பட்டார் அப்படின்னா வந்து தாண்டக வேந்தர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாரு. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அழைத்தவங்க யாரு? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னா வந்து அப்பர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டான கொஸ்டின். என் கடன் பணி செய்து கிடப்பதே யாரு அப்படின்னா வந்து அப்பர். அடுத்தது, திருநாவுக்கரசர் வந்து குறிப்பிடாத சிறப்பு பெயர் எது? எந்த பெயர் வந்து இதுல திருநாவுக்கரசுக்கு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. காளிவள்ளல் அப்படின்ற பேர் தான் இல்ல. அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் இது எல்லாமே யாரோட பேரு? திருநாவுக்கரசரோட பேரு. ஆளுடை பிள்ளை என்று காளிவள்ளல் வந்து யார வந்து அழைச்சாங்க என்று காளிவள்ளலால ஆளுடை பிள்ளை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யார வந்து ஆளுடை பிள்ளை வந்து காளிவள்ளல் அப்படின்னு வந்து அழைச்சாரு அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர். இப்ப என்ன பார்த்தோம், மேல திருநாவுக்கரசருக்கு வந்து எந்த பேர் இல்ல அப்படின்னு பார்த்தோம். காளிவள்ளல் அப்படின்ற பேர் இல்ல. அப்ப காளிவள்ளல் அப்படின்றது யாரோட பேரு அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தரோட பேரு. திருநாவுக்கரசருக்கு கிடையாது. திருஞான சம்பந்தரோட பேரு தான் வந்து காளிவள்ளல் அப்படின்ற பேரு. ஆளிவள்ளல், ஆளுடைய பிள்ளை இதெல்லாமே வந்து திருஞான சம்பந்தரோட பேர். சாரி. அடுத்து, திராவிட திசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. திராவிட திசு அப்படின்னு வந்து யார் அழைப்பாங்க? திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர். அப்ப திருஞான சம்பந்தருக்கு என்னென்ன பேர் பார்த்திருக்கோம்? ஆளுடைய பிள்ளை, காளிவள்ளல், திராவிட சிசு இது எல்லாமே வந்து திருஞான சம்பந்தரோட பேரு. நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாரு? யாரு அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர். இதுவரை வந்து இந்த நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனை சமண சமயத்துல இருந்து சைவத்துக்கு மாத்தினவர் வந்து திருஞான சம்பந்தர். அடுத்தது வந்து திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் வந்து 384 பதிகங்களை வந்து திருஞான சம்பந்தர் வந்து எழுதியிருப்பாரு. இறைவனை தன் தோழனாக கொண்டவரை இறைவனால வந்து வன் தொண்டர் என்று அழைக்கப்பட்ட நாயன்மார் யாரு? இறைவனால வன் தொண்டர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா வந்து சுந்தரர். எதையுமே வந்து குழப்பாம பாத்துக்கணும். திருநாவுக்கரசரா திருஞான சம்பந்தரா அந்த மாதிரி பாத்துக்கணும். யார் யாருக்கு வந்து எந்தெந்த பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுந்தரர் பின்வரும் மன்னர்கள் யாரால வந்து வளர்க்கப்பட்ட பெருமைக்குரியவர்? சுந்தரரை வந்து யார் வளர்த்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாரு அப்படின்னா வந்து நரசிங்க முனையனார் அப்படின்றவர் தான் வந்து சுந்தரரை வந்து வளர்த்திருப்பாங்க.
சுந்தரரால் தேவாரம் 12 திருமுறைகளில் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டது? சுந்தரரோட தேவாரத்தை வந்து எத்தனாவது திருமுறையா வச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சுந்தரரோட தேவாரம் வந்து 7வது திருமுறையா வந்து வச்சிருப்பாங்க. சுந்தரர் எந்த ஊரில் தோன்றினார் அப்படின்னு கேக்குறாங்க. சுந்தரர் எந்த ஊர்ல தோன்றினார் அப்படின்னா வந்து திருநாவலூர்ல வந்து தோன்றியிருப்பாரு. 7வது திருமுறை அவர் பாடினது எந்த ஊர்ல வந்து அவர் தோன்றினார் அப்படின்னா வந்து திருநாவலூர் அப்படின்ற ஊர்ல. சுந்தரரை தோழனாக கொண்ட இறைவன் யாரு? சுந்தரனை வந்து யார் வந்து தோழனாக கொண்டிருப்பாரு அப்படின்னா வந்து சிவன். அடுத்து சிவபெருமானை சுந்தரர் தோழனாக கொண்டமையால் இவர் என்ன மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமான சுந்தரர் வந்து தோழனாக கொண்டார். வந்து சுந்தரரை வந்து என்ன அழைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரர் வந்து என்ன அழைச்சாங்கன்னா வந்து தம்பிபிரான் தோழன். தம்பிபிரான் தோழன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? சுந்தரர். எதனால அந்த மாதிரி அழைச்சாங்க? சிவபெருமான வந்து தோழனாக கொண்டதால வந்து தம்பிபிரான் தோழன் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். சுந்தரர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரர் எழுதின நூல் எது அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகையை யார் எழுதியிருப்பாங்க? சுந்தரர் வந்து எழுதியிருப்பாரு. கீழ்கண்ட சைவ சமய குறவர்கள் 4வருள் ஒருவர் யாரு? யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து சைவ குறவர் 4வர்களுள் ஒருவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. மாணிக்க வாசகர். சைவ குறவர்கள்ல யார் ஒருத்தர்? மாணிக்க வாசகர். அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர். அதே மாதிரி அழுது அடியடைந்த அன்பர் என்று போற்றப்படுபவர். அழுது அடியடைந்த அன்பர் யாரு அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட ஆவுடை கோயில் வந்து தற்போது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த மாவட்டத்துல வந்து ஆவுடை கோயில் இருக்கு அப்படின்னா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல மாணிக்க வாசகரால் எழுப்பப்பட்ட ஆவுடை திருக்கோயில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாசகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர். திருவாசகம் மாணிக்க வாசகர். பின்வரும் பாடல்களுள் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட பாவை நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த பாவை நூல் வந்து மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு அப்படின்னா வந்து திருவெம்பாவை. இப்பதானே பார்த்தோம் திருப்பாவை யார் எழுதியிருப்பாங்க? ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. திருப்பாவை ஆண்டாள். திருவெம்பாவை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து மாணிக்க வாசகர் வருவாரு. மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட திருவாசகம் திருக்கோவையாரும் எத்தனாவது சைவ திருமுறைகளாக உள்ளன? இவரால் பாடப்பட்டது வந்து எத்தனாவது சைவ திருமுறையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது திருமுறையா வந்து இருக்கு. அடுத்து 12 திருமுறைகளில் 10வது திருமுறை எது அப்படின்னு கேட்குறாங்க. 10வது திருமுறை எது அப்படின்னா வந்து திருமந்திரம். திருமந்திரத்தை தான் வந்து 10வது திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் உள்ள தந்திரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை தந்திரங்களை வந்து அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னா வந்து 9 தந்திரங்களை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்தது திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000 பாடல்கள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக உள்ள நூல் வந்து திருமந்திரம் அப்படின்னு பார்த்தோம். திருமூரல் எழுதிய திருமந்திரத்தில் இருக்கிற தந்திரங்கள் எத்தனை அப்படின்னா வந்து 9 தந்திரங்கள் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின், திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 3000. அடுத்து பின் வருபவர்கள வந்து நந்தித்தேவரின் மாணவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நந்தித்தேவரோட மாணவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். நந்தித்தேவரோட மாணவர் யாரு? திருமூலர். பிற்கால சைவ சித்தாந்த நூட்களுக்கு வேறாக விளங்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சைவ சித்தாந்த நூட்களுக்கு எந்த நூல் வந்து வேறா விளங்குது அப்படின்னா வந்து திருமந்திரம் தான் வந்து சைவ சித்தாந்த நூட்களுக்கு எல்லாமே வந்து வேறாக விளங்கிய நூல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்கலாம். இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மருள் நீக்கியார் என்று இயற்பெயர் கொண்டவர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை வந்து சமண சமயத்துல சேர்ந்தனால எந்த மாதிரி அழைச்சாங்க அப்படின்னா வந்து தர்மசேனர் அப்படின்னு அழைச்சாங்க. திருநாவுக்கரசர் தான் வந்து மருள் நீக்கியார், தர்மசேனர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தாண்டகவேந்தர். தாண்டகம்லாம் எழுதினால அவர் தாண்டகவேந்தர் அப்படின்னு அழைப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான லைன், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர் யாரு? அப்பர். அடுத்து வந்து திருநாவுக்கரசரோட பேர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர். இந்த காளிவள்ளல் அப்படின்ற பேர் மட்டும் அவருக்கு இல்லை. அப்போ காளிவள்ளல், ஆளுடை பிள்ளை, இந்த மாதிரி இந்த 2 பேரும் யாருக்கு இருந்துச்சு? திருஞான சம்பந்தர். இது எல்லாமே திருநாவுக்கரசர் பார்த்தோம். இந்த காளிவள்ளலும் ஆளுடைய பிள்ளையும் யாரோட பேரு அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தரோட பேரு. அதே மாதிரி திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவரும் வந்து திருஞான சம்பந்தர்ல தான் வந்து வருவாங்க.
அதே மாதிரி வந்து ஒரு தடவை பார்த்துட்டே வாங்க. அடுத்து வந்து சுந்தரர் வந்து எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு? திருநாவலூர்ல வந்து பிறந்திருப்பாரு. அவர் எழுதின நூல் தான் வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூல். அடுத்து வந்து மாணிக்க வாசகரை பத்தி பார்த்தோம். அழுத அடையடந்த அன்பர் என்று போற்றப்படுபவர். அவர் வந்து எழுப்பின கோயில் வந்து புதுக்கோட்டையில இருக்கு. திருவாசகத்தை எழுதினவர் வந்து மாணிக்க வாசகர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி திருவெம்பாவையும் வந்து அவர் எழுதியிருப்பாரு. சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகையை வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். எத்தனை தந்திரங்கள் வந்து திருமூலத்துல இருக்கும் அப்படின்னா வந்து 9 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுல எத்தனை பாடல்கள் அப்படின்னா வந்து 3000 பாடல்கள். நந்தித்தேவரோட மாணவர் யாரு அப்படின்னா வந்து திருமூலர். பிற்கால சைவ சித்தாந்த நூட்களுக்கு வேறாக விளங்கும் நூல் எது அப்படின்னா வந்து திருமந்திரம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் எல்லாமே பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.